வணக்கம், குட் மார்னிங் அனைவருக்கும். நேத்துல பின்னேரத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு கால்ஸுகளுமே மலையகத்துக்கு வந்து சரியான உதவி கிடைக்குதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எமது சிங்கள சகோதரர்கள் அவர்கள் வந்து பல இடத்துல பல முயற்சிகளை செய்து கொழும்புலாம் வந்து சாமான்கள் சேகரித்து பல இடத்துகளுக்கு அவங்க வந்து அவங்களுடைய முயற்சியை செய்து கொண்டு போகிறாங்க. ரொம்ப காணக்கூடியதாக இருக்குது. அதே போலவே இஸ்லாமிய சகோதரர்களும் உதவிகள் செய்து கொண்டு போகிறாங்க. ரொம்ப காணக்கூடியதாக இருக்குது. இதில் காணவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய தமிழ் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள், அதே மாதிரிக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் பாராட்டத்தக்கது. ஆனால் நமது தமிழ் இளைஞர்கள் இதில் முன் வரணும். சரியா? உதவி கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்களும் சேகரிக்கலாம், நீங்களும் போகலாம், நீங்களுக்கும் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். எந்த இடத்துல இப்படி இருக்குது, எங்களுக்கு இந்த உதவிகளை செய்யுங்கண்டு. உண்மையிலேயே 2-3 நாளாக நானும் பார்த்து கொண்டு இருந்தேன். எந்த ஒரு இணைப்பும் என்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு உதவி திட்டங்கள் நூறிலிய சைடில் கேட்டிருக்கிறாங்க. நான் கட்டாயம் அதை செய்யணும். அது ஒரு சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டதுனால என்னுடைய குரூப்ஸாக இருப்பாங்க. மற்றது எந்த ஒரு நம்மளுடைய தமிழ் சகோதரர்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி எந்த ஒரு விடயத்திலையுமே முன் வாரதே கிடையாது. இதை நான் ரொம்ப கண்டிக்கத்தக்க விடயமாக நான் சொல்கிறேன். சிங்கள சகோதரர்கள் எல்லா இடத்துலையும் சேகரித்து துபாயிலையா அங்கேயா பணங்களா எல்லாத்துக்கும் அனுப்பணுமா, என்ன செய்யணுமா, சாமான்கள் சேகரிக்கணுமா, கொழும்புகளில் எல்லா இடத்துக்கும் சொல்லி வீடியோ மூலமாக பல விதத்தில் பிரச்சாரம் செய்து அவர்கள் அந்த வேலையை செய்கின்றார்கள். ஆனால் இது எப்படி கொடுக்கப்படுகின்றது என்று தெரியுதில்ல. ஜாதிபேதம் என்று தமிழ் சிங்களம் என்று கொடுக்கக்கூடாமல் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட வேண்டும். அது ஒன்று. நாவலப்பிட்டிய தொலஸ்பாக பாருங்கள். வணக்கம். யாரும் தயவுசெய்து இந்த வீடியோவை தள்ளிட வேணாம். என்ன கேட்டால் இது நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஒரு நியூஸ். வந்து நிறைய பேத்துக்கு இந்த நியூஸ் போய் சேரலை. நாவலப்பிட்டி அலுவல் துலஸ்பாக அலுவல் இந்த பிரதேசத்தில் நிறைய பேர் மண் சரிவால் பாதிக்கப்பட்டு நாவலப்பிட்டியில் துலஸ்பாக அடுகொல்ல. சரியா? இந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னும் வரைக்குமே இவங்களுக்கு ஒரு உதவிகளும் இல்லை, இருக்க இடமில்லை. முதல்ல இருக்க இடமில்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, இந்த மாதிரியான இருக்குது. ஆகையால் தமிழ் இளைஞர்கள் கொஞ்சம் முன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் கொஞ்சம் சாமான்களை சேகரித்து நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எமது ஜனாதிபதிக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த மலையக பக்கத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சரி போய் ஒவ்வொரு மக்கள்களையும் சந்தித்து சாப்பாடுகள், இருக்குமிடம், அதே மாதிரி உடுப்புகள், இதுகள் தான் முக்கியமானது. நான் கேள்விப்பட்ட கர்ப்பிணி பெண் கூட பசியோடு இருக்கிறதாக. தயவு செய்து எமது ஜனாதிபதிக்கிட்ட கோரிக்கை வைக்கின்றேன். அதே மாதிரி மற்ற இணையவர்கள்கிட்டையும் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய தமிழ் மந்திரிகளெல்லாம் அஜிகாம்பரம், அந்த மனோ கணேசன், இங்கிட்டு ஜீவன் தொண்டமான், இங்கிட்டு எல்லாரும் ரொம்ப தூங்குறாங்க போல். சரியா? இந்த நேரத்தில் தூங்குவாங்க. ஆனால் கடைசியில் வந்து சொல்லுவாங்க, இது நோட்டை இது நோட்டைன்னு சொல்கிறதுக்குன்னா ரொம்ப பேர் இருக்கானுங்க. ஒரு தமிழ் மந்திரி கூட முன்னுக்கு வர்றதாக நான் காங்கவே இல்லை. இவ்வளோ வலைத்தளம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், செய்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் சேகரித்து சாப்பாடுகளை கொண்டு போய் கொடுக்குறதோ முன்னுக்கோ எல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? ஸோ இதில் வந்து நாவலப்பிட்டி துலஸ்பாகே ஒவ்வொரு வீட்லையும் வந்து 10 பேர்கிட்ட தங்கி வராங்க. 160க்கு மேற்பட்டோர் இதில் சிறுவுள்ள இருந்து தங்கியிருக்காங்க. பாதிக்கப்பட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு உறவினர்கள் வீட்லையும் இருக்காங்க. நானும் இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல இருக்கேன். அந்த மாதிரி என்னோட ஆகையால் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. மற்றது எல்லாருமே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்கள். அந்த பாருங்கள், எல்லாருமே சிங்களத்தில் கொஞ்சம் வீடியோ போட்டு விடுங்களேண்டு. சரியா? ஆகையால் நீங்கள் வந்து தயவு செய்து எமது தமிழ் சகோதரர்களும் கொஞ்சம் களத்தில் இறங்கி உங்களுடைய வேலைகளை காட்டி
நமது மக்களுக்கு ஏன்னா கொழும்புலையெல்லாம் தங்கியிருக்கிற நமது தமிழ் பிள்ளைகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மலையக பகுதியில் வசிக்கின்றவர்கள் முன்வாருங்கள், பாருங்கள் என்ன மாதிரி சிங்களத்தில் சகோதரர்கள் செய்கிறாங்கண்டு. அதே மாதிரிக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் பொடியனுங்க பையனுங்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிறத நான் காணவே இல்லை. ஆகையால் எந்திரிங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க சரியா. இந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்கள் முன்வாருங்கள் தயவு செய்து என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது அரசாங்கத்துக்கிடமும் ஜனாதிபதிக்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்கிறது, தயவு செய்து இந்த மாதிரிக்கு உங்களுடைய உதவிகளை தோட்டப்பகுதிகளுக்கும் மலையக பகுதிகளுக்கும் தயவு செய்து உடனடி நிவாரணம் வழங்கணும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பால் இல்லாத குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சரி நீங்கள் போகலாம். ரோட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹெலிகாப்டர் மூலமாக சரி எங்களுடைய மலையக மக்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காலை வணக்கம்.